ஓம் சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन वद्वंसितमपुजुषुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्कस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. புனிதமான பகவத்கீதை என்னும் இந்த நூலை பற்றி நாம் பேசின்னு இருக்கோம். பகவத்கீதைங்கிறதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் சம்சாரியாக இருக்கட்டும், சன்னியாசியாக இருக்கட்டும், உத்தியோகஸ்தனாக இருக்கட்டும், அல்லது படிக்கக்கூடிய வித்தியார்த்திகள், கல்வியை கற்பவர்களாக இருக்கட்டும், எந்த தொழிலில் ஈடுபட்டாக இருந்தாலும், ஒரு கூலிக்காரனாக விவசாயியாகவோ அல்லது பெரிய பெரிய உத்தியோகஸ்தனாகவோ, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும், ஒரு ஸ்திரீயோ புருஷனோ ஒரு பாலகனோ எந்த ஜாதியோ எந்த மதமோ யாராக இருந்தாலும் கூட இந்த பகவத்கீதைங்கிற அந்த நூலை படிக்கிறதுக்கு அதிகாரமும் கடமையும் பட்டிருக்கோம். அதை படித்தாச்சு இப்படி சொன்னால் நாம் செய்யக்கூடிய அந்த கடமைகளில், நாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்து ஒரு நிம்மதியும் புத்துணர்ச்சியும் அடையலாம்ங்கிறது பல பேருடைய அனுபவம். அது நிஜமும் கூட. அப்படியாக இந்த பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 18 அத்தியாயம். அதில் 3வது அத்தியாயம் வரைக்கும் நாம் ஏற்கனவே பதிவுகளை போட்டாச்சு. இன்னைக்கு 3வது அத்தியாயத்தினுடைய 23வது ஸ்லோகம், யதி ஹ்யஹம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. அதாவது, பெரியவா என்ன செய்யறாளோ அதைத்தான் சின்ன குழந்தைகளும் செய்வா, தனக்கு கீழே இருக்கக்கூடியவாளும் செய்வா. இது இயற்கை. அவளே செய்யறா, நாமளும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவா. இது இயற்கை. அது மாதிரி கர்மாக்களை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஞானத்தினால, அறகுறை ஞானத்தினால கர்மா விட்டுட்டோம்னா எல்லாருமே கர்மா விட்டுடுவா. நல்ல கர்மாக்களை விடுறது எல்லாருக்கும் சுலபம். ஆனால் புத்திக்கு இயற்கையாகவே பரவசத்தினால, தன் வசத்துக்கு மீறியதாக இருக்கிறதுனால, தன்னால் கட்டுப்படுத்த முடியாதனால சில தீய பழக்கங்களில் எல்லாரும் இழுக்கப்பட்டு ஓடி விடுவார்கள். இந்த தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு நாம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நல்ல பழக்கங்களை நாம் பலப்படுத்திக்கணும். நல்ல பழக்கங்களை பலப்படுத்துறது ஒன்று தான் தீய பழக்கங்கள்லேருந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு சரியான உபாயம். மிச்சபடி வண்டியாக புத்திமதி சொல்கிறதோ, கத்துறதோ, திட்டுறதோ, அடிக்கிறதோ, இதனால் ஒருத்தர் தீய பழக்க வழக்கங்களை விட்டுற மாட்டான். தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை ஆகணும் என்றால் அவளுடைய மனசுக்கு நல்ல பழக்க வழக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு அபியாசம் அதிகரிக்கும் போது அவனுக்கு நேரமின்மை காரணத்தினாலேயோ அல்லது இதிலேயே ஒரு சுகம் கிடைச்சிரும், இதிலேயே ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும், இதிலேயே ஒரு நிம்மதி கிடைக்கும் போது சுகத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் கெட்ட விஷயத்தில் அவன் ஈடுபட மாட்டான். இதுதான் உபாயம். அப்படியாக நம்ம விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, பிடித்தம் இருக்கோ பிடித்தம் இல்லையோ, நாம சில நல்ல காரியங்களை செஞ்சாதான் முன்னுதாகரணமாக, பிரத்தியாருக்கு முன்னுதாகரணமாக, நமக்கு கீழே உள்ளவாளுக்கு முன்னுதாகரணமாக நம்ம நல்ல செயல்களை செஞ்சு கொண்டே இருக்கணும். அது பிடிக்கவும் செய்யலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். சில சமயத்தில் எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட
பிறத்தியாருக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறதுக்காகவாவது நாம் நல்ல காரியங்களை செஞ்சிடணும். ஒருவேளை நாம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், செய்யாமல் விட்டுட்டோம், சும்மா இருந்தோம்னா அதையே பார்த்து பிறத்தியாரும் அந்த காரியத்தை பண்ணுவோம். ஏன்னா சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். அல்லது தீய பழக்க வழக்கங்களை பழக்கப்படுத்திக்கிறதுங்கிறது சுலபம், தன்னைத்தானே வந்துடும். ஆனால் நல்ல பழக்கத்தை பழக்கிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்ல பழக்கங்களை கஷ்டப்பட்டு அந்த நல்ல பழக்கங்களை நம்ம வரவழைச்சிக்கணும். அதனால் சுலபமாக இருக்கிறதுனால அவள் தீய பழக்கத்துக்கு போயிடுவா. ஆகையால் இந்த லோகத்தில் பெரியவாளாக இருக்கக்கூடியவா தனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, தனக்கு சின்னவாளாக இருக்கிறவா வழி தவறி போயிடப்படாதுங்கிறதுக்காகவாவது பூஜைகள், பாராயணங்கள், அனுஷ்டானங்கள், நல்ல நடத்தைகள் இது செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறது அந்த இடத்துல எதிஹ்யஹம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதா. அரே அர்ஜுனா, நான் கர்மாக்களை ஒழுங்காக செய்யாவிடில், எந்த கர்மாக்களும் சும்மா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. பாக்கி உள்ள எல்லாரும் கூட பகவானே ஒன்றும் செய்யலை, அவரே சும்மா இருக்கார், எல்லாம் பிரம்மம், எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எந்த கர்மாவையும் செய்ய மாட்டாள். கர்மாக்களை செய்யாமல் லோக்கத்தில் எந்த ஒரு நல்லதும் நடக்காது. கர்மாக்கள் மூலமாகத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாதம் ந சம்பவா. பிரம்மா இந்த லோகத்தை படைக்கும் பொழுது தேவர்களை படைத்தார், மனுஷர்களையும் படைத்தார், பிரபஞ்சத்தையும் படைத்துவிட்டு அவளுக்குள்ளேயே ஒரு காரியத்தை விட்டுட்டார். எல்லாமே நாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது, 24 மணி நேரமும் நாமளே அதை பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரு கர்மாவை அவரே விதிச்சுட்டார். எப்படி அப்படின்னு சொன்னால், தேவர்களுக்கு நீங்கள் ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், நிவேதனங்கள் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு ஆகுதிகளை கொடுங்கள், அவர்களை திருப்திப்படுத்துங்கள். உங்களால் திருப்தி அடையப்பட்ட அந்த தேவர்கள் மனுஷர்களுக்கு வேண்டிய மழைகள், ஆரோக்கியங்கள் இதை கொடுப்பார்கள். இப்படி பரஸ்பரம் பாவயந்தகா, ஒன்றுக்கொன்று இயற்கை, நம்ம இயற்கையையும் தேவதைகளையும் நாம் ஆராதிக்கும் பொழுது பூஜை புனஸ்காரங்களால் அந்த இயற்கையும் தேவதைகளும் இரண்டுமே குளிரப்பட்டு சந்தோஷப்படுத்தப்பட்டு நம்மளுக்கு ஜீவராசிகளுக்கு பஞ்சம் பட்டினி என்று நல்ல காலத்துக்கு மழை பெய்கிறது, நல்ல ஆரோக்கியங்கள் கொடுக்கறது, கிருமிகீடங்கள் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் நம்மளை வாழ வைக்கிறதெல்லாம் அவள் பார்த்துப்பாள். இது இறைவன் படைப்பினுடைய ஒரு செயலாக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல. மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. ஆகையால் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக போயிடும் அப்படிங்கிறார். உத்சீதே யுரிமை லோகாக ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய சகர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மாஃப் பிரஜாஹ. அதாவது இப்படிதான் வாழணும், இந்தந்த கர்மாக்களை செய்ய வேண்டும், இந்தந்த நேரத்தில் இந்தந்த கர்மாக்களை இந்திந்த மனுஷர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுக்கோட்டு இல்லை என்றால் மனுஷர்கள் துஷ்டர்களாகவும் அயோக்கியர்களாகவும் தீய மனிதர்களாகவும் ஒருத்தருக்கொத்தரை அடிச்சுக்கிறது, பேராசப்படுறது, பொறாமப்படுறது, இன்னொருத்தனை ஏமாத்துறது, சுகத்துக்காக தீய வழிகளில் நாடி போகிறது, அதனால் உடம்பை கெடுத்துக்கிறது, புத்தியையும் கெடுத்துக்கிறது, பணத்தை விரயம் பண்ணிக்கிறது, இப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் போட்டியும் பொறாமையும் கெட்ட தீய வழக்கங்களாலையும் இந்த லோக்கத்தில் ஏராளமான கெட்ட நடத்தைகள் உருவாகிவிடும். இது நல்லது கிடையாது. இதனால் ஒருத்தருக்கொத்தர் கலப்படங்களும் தீய பழக்க வழக்கங்களும் ஆயிடும். உத்சி இதே யுகு இமே லோகாக ந குர்யாம் கர்ம சேதகம். இதில் இன்னொரு விஷயமும் வருது. இதுக்காகத்தான் பகவான் ஒரு அவதாரங்கள் எடுக்கிறார் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், அம்பிகையினுடைய அவதாரங்கள், இப்படி பல அவதாரங்களை பகவான் எடுக்கிறதாக நம்மளுக்கு முன்னுதாரணமாக நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறதுக்காகவும், நம்மளால் செய்ய முடியாத சில காரியங்களை செஞ்சு கொடுத்துட்டு நம்மளை காப்பாற்றி விடுறதுக்காகவும் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்ற செயல்களை அவள் செய்திருக்கா. சாட்சாத் பகவானுடைய அவதாரமாக அவள் பிறந்திருந்தாலும் கூட பகவானுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை, எல்லாமே பகவானுடையது தான் இருந்தாலும் கூட, ஆசாபாசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் பகவானாக இருந்தாலும் கூட நம்மளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை நடைமுறையை காமிக்கிறதுக்காக அவள் அவதார புருஷர்களாக இருந்து கஷ்டங்களை, சுகங்களை, துக்கங்களை அனுபவித்து அதிலேருந்து வெளியில் இப்படி இருக்காங்கிறத நாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகங்கள் அதுதான் சொல்கிறது. உத்சீதே யுகு இமே லோகாக நகுர்யாம் கர்ம சேதகம். நகுர்யாம் கர்ம சேது அகம் அகம் நகுர்யாத் கர்ம. நான் கர்மத்தை செய்யாவிடில் உத்சீதே யுகு இமே லோகாக
எல்லாத்தும் இந்த லோகத்தில் உள்ளவா எல்லாரும் கூட தவறான வழியில் போயிடுவா. சங்கரஸ்ய ச கர்த்தாஹம் கர்த்தாஸ்யாம். அப்படியாக சங்கரம் சொல்கிறார் கலப்படம். யார் எதை செய்யணுங்கிற விவஸ்தையே இல்லாமல் எத்வா தத்வா என்ன வேணா யார் என்ன வேணா பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் ஒரு சீழழிந்து விடும் அப்படிங்கிறார். உபஹன்யாம் இமா பிரஜாக. நானே ஒரு என்னதான் நமக்கு குழந்தைகள் மேலே பாசங்கள் பற்றுதல்கள் இருந்தாலும் கூட, அவளை சங்கடப்படுத்தப்படாதுன்னு நமக்கு இருந்தாலும் கூட, குழந்தைகளை சில சமயத்தில் நம்ம திட்டுவோம். சில சமயத்தில் குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயத்தை எழுது, படி, இப்படி உட்காரு, அங்கே போகாதேன்னு நம்ம அவளை கட்டுப்படுத்துகிறோம். அவளுக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட. எதற்காக? அந்த சங்கடத்தை அனுபவித்தாலும் பரவாயில்ல, அதை விட பெரிய பெரிய சங்கடங்களையும் ஆபத்துகளையும் வாழ்க்கையில் அவள் எதிர்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிதான் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். சக்தா கர்மண்ய வித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷுர் லோகசங்கிரஹம். சக்தாக கர்மண்ய வித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், அஜ்ஞானிகள் மூடர்கள் ஞானம் இல்லாமல் தத்துவம் புரியாமல் பற்றுதல் வைத்துக்கொண்டு கர்மாக்களை செய்வார்கள். பற்றுதலை வைத்துக்கொண்டு என்னவன், தனக்கு வேண்டியவன் வேண்டாதவன், விருப்பம் வெறுப்பம் இப்படி சொல்லிட்டு சில கர்மாக்களை செஞ்சுட்டு இருப்பா. ஆனால் ஞானியாகப்பட்டவன் இந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் பற்றுதல் இல்லாமல் கர்மாக்களை செய்வான். மொத்தத்தில் ரெண்டு பேருமே கூட கர்மாக்களை செய்ய கடமைப்பட்டவர்கள். இவர்கள் கர்மாக்களை செய்ய செய்யத்தான் லோகத்துக்கு நல்லது நடக்கும். லோகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன, ஞானியாக இருந்தாலும் அஜ்ஞானியாக இருந்தாலும் பசிக்கத்தான் போகிறது. ஞானியாக இருந்தாலும் அஜ்ஞானியாக இருந்தாலும் சாப்பிட்டு தூங்க முடியாது. ஏதாவது பொழுதுபோக்குக்காகவாவது ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும். ஒன்றுமே இல்லைன்னு சும்மா உட்கார முடியாது. அப்போ பிரத்தியாருக்கு வாழ்ந்து காமிக்கிறதுக்காகவாவது நல்ல நல்ல காரியங்களை செய்து காமிக்க வேண்டும். அது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். சக்தா கர்மண்ய வித்வாம்சா யதா குர்வந்தி பாரத. இங்கே பாரத என்றால் பரத குலத்தில் பிறந்த அர்ஜுனன். யதா குர்வந்தி சக்தாக. சக்தாக என்றால் என்ன? பற்றுதல் வைத்துக்கொண்டு. அவித்வாம்சா வித்வத்தில்லாதவர்கள் ஞானம் இல்லாதவர்கள், இந்த மோக மாயையில் விழுந்தவர்கள் செய்வார்கள். குர்யாத் வித்வாம்ஸ் ததா அசக்தா. அதே ஞானம் உள்ள ஞானிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பற்றுதல் இல்லாமல் செய்ய வேண்டும். ஆசாபாசங்கள் இல்லாமல் அதே நல்ல காரியங்களை, ஒரு அபிஷேகமோ ஒரு ஆராதனமோ ஒரு நல்ல சத்காரியங்களையோ நல்ல பரோபகாரத்தையோ பிறருக்கு உதவி செய்வதையோ ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிக்கீர்ஷுர் லோகசங்கிரகம். லோகத்துக்கு நல்லது நடக்கிறதுக்காக அவர்கள் அதை செய்ய வேண்டும். நபுத்தி பேதம் ஜனகேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாம் லோகம் மாயை, எல்லாமே அழியக்கூடியது, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாம் பொய் சொல்லிட்டு சும்மா வாயால் வேதாந்தம் பேசிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாதைக்கு பிறத்தியாரையும் போய் மனசை கெடுத்து விட்டுறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே சோம்பேறி, குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது. குழந்தைகளுக்கு தான் சம்பாதிச்சு கொண்டு வந்து அன்னம் வஸ்திரம் ஆகாரங்கள் அவளுக்கு உண்டான அனுகூலங்களை பண்ணி கொடுக்கறது கிடையாது. அப்படி ஏற்கனவே சோம்பேறியாக இருக்கிறவன் காதில் போய் பந்தம் பாசம் எல்லாம் போய் சம்சாரம் போய் மாயை உலகம் மாயை இப்படி சொல்லிட்டா அவன் ஏற்கனவே சோம்பேறி, குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கான், பூஜையும் பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவன் போய் தத்துவத்தை போய் நம்ம பேசி குழப்பி விட்டுறக்கூடாது. ந புத்தி பேதம் ஜனகேது. யஜ்ஞங்கள் யாகங்கள்லாம் எதுக்கு பண்ணுற? யஜ்ஞ யாகங்களுக்கெல்லாம் இப்போ சக்தி கிடையாது, பலன் கிடையாது. இந்த கலியுகத்தில் போய் யஜ்ஞ யாகங்களுக்கெல்லாம் ஒன்றும் பலன் கிடைக்காது. அப்படி அதெல்லாம் என்னது? அதெல்லாம் அதுக்குண்டான பலன்கள்லாம் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான பரதத்துவத்தை பற்றி யோசி, சன்னியாசத்தை வாங்கிட்டு போ, பரபிரம்மத்தை பற்றி ஆலோசி, இது லோகம் மாயை இப்படின்ட்டுலாம் போய் அவளை குழப்பி விடக்கூடாது. அந்த அதிகாரி அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு பரதத்துவத்தை பற்றி பரபிரம்மத்தை பற்றி பேசுறதுக்கோ அதை புத்தியை புரிஞ்சுக்கிறதுக்கோ இன்னும் அந்த பக்குவத்தில் இருக்கானா, இன்னும் அந்த பக்குவ நிலையை அடைந்து விட்டானா
அப்படிங்கிறத அவனை பல வருஷங்கள் பரீட்சிக்காமல் ஒருவன்கிட்ட போய் தத்துவத்தை பற்றி போதிக்கக்கூடாது அப்படிங்கிறத. ந புத்தி பேதம் ஜனகேது, அவனுடைய புத்தியை போய் ரெட்டிப்பாக்கிடக்கூடாது. ஒருத்தன் சம்சாரியாக இருந்துருக்கானா சம்சாரிக்கு உண்டான கர்மயோகத்தை பற்றி சொல்லணும். அப்பா நீ சம்சாரியாக இருக்க, உன்னுடைய தர்மபத்னியை காப்பாற்ற வேண்டும், தர்மபத்னிக்கு அன்னம் விட வேண்டும், உன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அவளை நல்ல உத்தியோகங்களுக்கு தயார்படுத்த வேண்டும், நல்ல நடத்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு நம்ம போய் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த சம்சாரிக்கிட்ட போய் இருக்கிறவன்ட்ட போய் அவனுக்கு பக்குவமே இல்லை, ஞானத்தை தேடுறத அளவுக்கு உழைப்பும் இல்லை. ஞானத்தை தேடணும்னா பற்றுதலெல்லாம் தூர போட்டுறணும். பற்றுதல் இல்லாமல் இது எது ஞானம், பரதத்துவம் என்னன்னு நிறைய புஸ்தகங்களை படிக்கிறது, மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, மனசை ஒருநிலைப்படுத்துவது, இப்படியெல்லாம் ஒரு தகுதியே இல்லாதவங்கிட்ட போய் நம்ம மாயை பிரபஞ்சம் பொய் அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் தத்துவத்தை பற்றியும் அவனுக்கு எட்டாது, இந்த பக்கம் சம்சாரத்தையும் கோட்டை விட்டுருவான், அலட்சியமாக இருப்பான். சம்சாரத்து மேலேயும் அலட்சிய பாவம் வந்துடும், கடமையை செய்ய மாட்டான், தத்துவமும் புரியாது, பக்குவம் இல்லாதனால அதுக்குண்டான உழைப்பு அதுக்குண்டான படிப்பு எதுவுமே இல்லாததுனால அவனால் செய்ய முடியாது. ஆகையால் கர்மாக்கள் செய்பவர்களை போய் கர்மா பொய், கர்மா நிரந்தரம் இல்லை என்று அவர்களுக்கு போய் புத்திமதி சொல்லக்கூடாது. ந புத்தி பேதம் ஜனகேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷகேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரேத். ஆகையால் என்ன பண்ண வேண்டும், அவன் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்மாக்களிலே அவனை இன்னும் கொஞ்சம் தூண்ட வேண்டும். எப்படி தூண்ட வேண்டும்? கர்மாக்களை நன்றாக செய்யப்பா, நீ செய்ய செய்ய இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்கும். கடமையை செய்ய செய்ய பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். எல்லாம் இந்த லோகமே பகவானுடைய குழந்தைகள் தான். உன்னுடைய பொண்டாட்டியோ உன்னுடைய பிள்ளைகளோ எல்லாமே அந்த பகவானுடைய குழந்தைகள் தான். ஆகையால் இந்த பகவானுடைய குழந்தைகளுக்கு நல்ல சேவைகள் உதவிகள் செய்யும் பொழுது பகவான் தன் குழந்தைகளுக்கு செய்யறாருன்னு சந்தோஷப்பட்டு உனக்கு மனசில் ஒரு நல்ல சித்த சுத்தியை, மனசில் சுத்தியை கொடுப்பார், மனசில் ஒரு நல்ல ஒருநிலைப்படுத்துதலை கொடுப்பார். உனக்கு பகவானுடைய நிஜ தத்துவம் புரிய ஆரம்பிச்சிடும். பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் உனக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஆகையால் நீ நல்லபடியாக செய் என்று அவனை தூண்ட வேண்டும். வித்வான் யுக்த சமாச்சரேது, அவன் கூடவே இருந்துட்டு அவனுக்கு நல்ல காரியங்களில் செய்வதில் அவனை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்தி கொண்டே அவன்கிட்ட இதில் நீ கோபப்பட்டுக்கப்படாது, இதில் பேராசைப்பட்டுக்கப்படாதுன்னு நல்ல தத்துவங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரகிருதே கிரியமானானி குணைः கர்மாணி சர்வசः அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. அவனுக்கு அந்த அகங்காரங்கிறது வாயால் சொன்ன மாத்திரத்துக்கே போயிடாது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கூட தன்னை புகழ்ந்தாள் அப்படின்னா தனக்கு மனசுக்குள்ளே ஒரு புலகாங்கிதம் இருக்கும். தன்னை புகழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுவான் அப்பா அப்படின்ட்டு. திட்டா அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு கோபம் வரும், என்னை நிந்திக்கிறா, திட்டுறா, என் உழைப்பை யாரும் மதிக்கிறது இல்லை, என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வரும். இப்படியாக இது இயற்கை. எதுவரைக்கும் ஞானம் அவனுக்கு அனுபவம் ஞானத்துக்கு வரவில்லையோ, ஞானம் பரிபூர்ணமாக அவனுக்கு அடையவில்லையோ, அந்த பரிபூர்ண ஞானத்தை அடையாதவரை அவனிடம் அஜ்ஞானம், அகங்காரம், கோபம், தாபம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். பிரகிருதே கிரியமானானி குணைः கர்மாணி சர்வசः. இது இயற்கை, பிரகிருதியின் விதி, இயற்கையின் விதியாக இருக்கிறதுனால் இந்த குணங்கள் அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும். அகங்கார விமூடாத்மா, நான் செய்தேன், என்னால் தான் செய்யப்பட்டது, நான் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது, நான் என்னை புகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவனை இருந்து கொண்டே தான் இருக்கும். தத்பவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா நசஜ்ஜதே. ஆகையால் இந்த விஷயத்தை ஞானம் ஆயிடுத்து, நாளைக்கு காலம்பரை ஞானம் ஆயிடுத்துங்கிற மாத்திரத்துக்கே யாராவது புகழ்ந்தா புலகாங்கிதம் ஆயிடாதுன்னு சொல்ல முடியாது, யாராவது திட்டினா மனக்லேஷம் வராதுன்னு சொல்லிட முடியாது. வரும்பொழுதும் அவன் தன்னை மீண்டும் அதை உஷார்படுத்திப்பான். ஓஹோ, இது அஜ்ஞானத்தினால வரக்கூடியது, இது இயற்கையால் வரக்கூடியது. ஞானம் ஆனாலும் கூட, ஞான தத்துவம் அனுபவம் வந்தாலும் கூட சரீரத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோபங்கள், தாபங்கள், பசி, இதெல்லாம் வலி, சரீரம் வலிக்கும். ஞானிகளுக்கும் சரீரம் வலிக்கும். பரபிரம்மத்தை தத்துவத்தை புரிந்து கொண்டவனுக்கும் உடம்பு வலிக்கும், அவனுக்கும் வயசாகும், அவனுக்கும் ஏதாவது காயங்கள் ஏற்படும், நோய் நொடிகள் வரும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் அது மேல் பற்றுதல் வைத்து கொண்டு வருத்தப்பட மாட்டான்.
தத்துவவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹ குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா நசஜ்ஜதே. ஆகையால் ஞானம் இருக்கக்கூடியவன், இந்த ஞானம் இருக்கக்கூடியவன் என்ன பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னால், அஜ்ஞானிக்கு 100% கோபம் வந்தால், அஜ்ஞானிக்கு 100% பற்றுதல் வந்தால், ஞானிகளுக்கு பழக்கப்படுத்தி 100 90 ஆகும், 90 80 ஆகும், 80 70 60 கொஞ்சம் குறைஞ்சு அவளுக்கு கோபதாபங்கள்லாம் குறைஞ்சு கொண்டே வரும். தன்னுடைய ஞானத்தை அபியாசயோகேன ததா அப்படிங்கிற மாதிரி ஞானத்தையும் மீண்டும் மீண்டும் நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானத்தை பற்றி திருப்பி விசாரம் பண்ணணும். அந்த விஷயங்களை பகவத்கீதையோ உபனிஷத்துகளோ இதெல்லாம் நம்ம திருப்பி படிக்க அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வர தான் நமக்கு பழக்கத்தில் வருமே தவிர்த்து வெறுமனை படித்து வாயால் சொன்ன மாத்திரத்துக்கே அது அனுபவங்கள் கோபங்கள் போயிடாது, பற்றுதல் போயிடாது அப்படிங்கிறது அந்த இடத்துல. குணேஷு வர்த்தந்தே. இந்த ஞானத்தை புரிஞ்சுண்டு நான் எவ்வளவோ உபனிஷத் படிச்சுட்டேன், எவ்வளவோ பகவத்கீதை படிச்சுட்டேன், எவ்வளவோ நான் தியானம் பண்ணிட்டேன், ஆனாலும் கோபம் போக மாட்டேங்கிறது, ஆனாலும் எனக்கு அஜ்ஞானம் விட மாட்டேங்கிறதுன்ட்டுலாம் வருத்தப்படக்கூடாது. இது தன்னுடைய சுபாவம். அது ஒரு பக்கம் இயற்கை தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். நாமல் இன்னொரு பக்கம் தத்துவத்தை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஞானத்தை பழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுக்காக வருத்தப்படுறதோ கோவப்படுறதோ ஆவேசப்படுறதோ மனம் ஒடிந்து போவதோ கூடாது அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அப்படிதான் இருப்பான் நல்ல ஞானம் உள்ளவன் அப்படிங்கிறது. இதி மத்வா நசஜ்ஜதே. அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்க கூடாது. பிரகிருதே குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு தான் அகிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின் அவிச்சாலகேது. பிரகிருதே குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு. ஆகையால் நமக்கு ஞானம் வந்துடுத்து, எனக்கு பற்றுதல் போயிடுத்து, அல்லது நான் பற்றுதல் போகிற விஷயத்தில் நான் நிறைய மேலே போயாச்சு அப்படிங்கிறதுக்காக பிறத்தியாரையும் போய் பற்றுதலை விடுன்ட்டு நம்ம போய் கட்டாயப்படுத்துறதோ, அல்லது அவள் அப்படி செய்கிறாங்கிறதுக்காக அவளை திட்டுறதோ, அவளை பழிக்கிறதோ, அவளை பார்த்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அடைகிறதோ, கோபப்படுறதோ அப்படிலாம் இல்லாமல் குழப்பி விடாமல் திருப்பி அவள் பண்ணுற கர்மாவில் போய் குழப்பி விடாமல் பிரகிருதே குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு. ஆகையால் அவளை குற்றம் சொல்லி காரியமில்லை, அவளை போய் குற்றவாளி ஆக்கக்கூடாது. அவளை குற்றம் சொல்லாமல் இதுவும் கூட இயற்கையின் வசத்தால் நடக்கக்கூடியது. நாமளும் ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்தோம், நமக்கும் சில கால அவகாசங்கள் தேவைப்பட்டதல்லவா ஞானத்திற்கு. அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நாம் பெறத்தியாருடைய விஷயத்திலையும் நாம் அந்த அனுபவத்துக்கு வரணும். அவளுக்கும் கால அவகாசம் தேவைப்படும். நாம் 10 வருஷத்தில் நம்ம ஞானத்தை அடைஞ்சோங்கிறதுக்காக பெறத்தியாரும் 10 வருஷத்தில் அடையணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவன் 40 வருஷத்தில் ஞானம் அடையலாம், 50 வருஷத்தில் ஞானம் அடையலாம், அல்லது அடுத்த ஜென்மத்தில் ஞானம் அடையலாம், அல்லது நாம் 10 வருஷம் சிரமப்பட்டதை விட அவன் ஒரே வருஷத்தில் நம்மளை விட சீக்கிரம் ஞானத்தை அடையலாம். ஆகையால் நம்ம சஞ்சலப்படுத்தக்கூடாது அவளை அப்படிங்கிறார். ஏன்னா இயற்கை வசம் அப்படின்ட்டு. தான் அகிருத்ஸ்னவிதோ மந்தானு. பூர்ணத்தை தெரிந்து கொள்ளாத, லோகத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ளாத, பரபிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாத அவர்களை போய் நாம் சஞ்சலப்படுத்தி சிரமப்படுத்திடக்கூடாது. கிருத்ஸ்னவின் அவிச்சாலகேது. பூர்ணத்தை அறிந்து கொண்டவன் அவர்களை ஆட்டி படைக்கக்கூடாது, குழப்பி விடக்கூடாது. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்மசேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹ. இப்போ புரியாதா அர்ஜுனா, நான் ஏன் உன்னை யுத்தம் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு? எல்லாம் அழியக்கூடியது, நீ அடைய வேண்டியது எதுவுமே இல்லை, அடைந்தாலும் அது நிரந்தரம் இல்லை, லோகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட எனக்கு அது தெரியும். ஆனாலும் உன்னையே நான் கர்மயோகத்தில் நான் தள்ளுறேன், யுத்தம் பண்ண தள்ளுறேன் அப்படின்னு சொன்னால் லோக சங்கிரகமேவார்த்தம். இன்னும் அஜ்ஞானமாக லோகத்தில் கோடி மக்கள் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு நல்லது நடக்கணும். இல்லை சொன்னால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள். அவள் ரொம்ப துஷ்டர்கள், கேடுகட்டவர்கள் கைவசத்தில் போய் மாட்டிக்கொண்டு மிகவும் துக்கப்படுவார்கள். அவர்களால் கர்மாவை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிட முடியாது. ஆகையால் அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் உன்னை கர்மாவில் தூண்டு விடுகிறேன். ஆகையால் உனக்கு எடுப்பிலே நான் தத்துவத்தை சொல்லலை, ஆகையால் தான் உன்னை நான் செய்கிறேன். லோக சங்கிரகமே வார்த்தம்.
எல்லாம் பரபிரம்ம தத்துவம் இருக்குங்கிறதுக்காக நீ இதை விட்டுட்டு ஓடிட முடியாது, தப்பாக போயிடும். உன்னுடைய கடமைகளை ஒரு நிலைக்கு முடிச்சுட்டு தான் நீ இதை தத்துவத்தை பற்றி ஆலோசிக்கணும். நிராசீர் நிர்மம் ஆகையால் நீ கடமையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது. நான் யுத்தம் செய்கிறேன், என்னால் யுத்தம் செய்யப்படுகிறது, எனக்கு அவர்கள் துரோகம் இழைத்து விட்டார்கள், இப்படி எனக்கு நான் என்னால் அப்படிங்கிற அந்த ஆணவம் அகங்காரம். அகம் என்று சொன்னால் சமஸ்கிருதத்தில் அகம் அப்படின்னு சொன்னால் தமிழில் அதுக்கு நான் என்று பெயர். அகங்காரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற மட்டுமே கிடையாது. மனசுக்குள்ளே எனக்கவா செஞ்சிட்டா, என்னால் தான் அது செய்யப்பட்டதுன்னு ஒரு உணர்வு வரும் பாருங்கோ. தன் வாயால் நான் சொல்லாட்டாலும் கூட மனசுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். என்னை திட்டா, என்னை புகழலை, என்னை கண்டுக்கவே இல்லை, நான் தான் முன்னிலைப்படுத்த வேண்டும், இப்படி நான்கிறது எங்கெங்கே மனசில் ஒரு தோற்றங்கள் அனுபவம் உருவாகிறதோ அது எல்லாமே அகங்காரம்தான். ஆகையால் ஆகையால் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் சொன்னான், நான் அவனுக்கு செய்கிறேன். நான் க்ஷத்திரிய குலத்தில் பிறந்திருக்கேன். க்ஷத்திரிய குலத்தை பிறந்ததுனால என்னுடைய கடமை துஷ்டர்களை நிகிரகம் பண்ண வேண்டியது, நல்ல மனுஷர்களை காப்பாட வேண்டியது. க்ஷத்திரியனாக பிறந்த எல்லாருமே கையில் யுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் புறப்பட்டுற முடியாது. க்ஷத்திரிய குலத்தில் யார் மன்னனாக மக்களால் ஏற்கப்பட்டானோ, மன்னனாக மக்களால் நியமிக்கப்பட்டுள்ளானோ, அவனும் கூட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நியாய தர்மங்களுக்கு உட்பட்டுத்தான் யுத்தங்களை போராட்டத்தை செய்ய வேண்டும். அதற்குண்டு ஒரு நியமங்கள் இருக்குது. எப்படி போராடணும், யாரை அடிக்கணும், யாரை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். ஆகையால் நீ அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவனாக இருக்க, நீ மன்னனாக இருந்துருக்கை, நீ இழந்தவனாக இருக்கை. துஷ்ட மனிதர்கள் உன்னையே ஏமாத்திட்டா அப்படின்னா இன்னும் சாதாரண அப்பாவி மக்கள் எல்லாம் ஏமாத்தாமல் இருப்பாளா? ஆகையால் நீ இந்த யுத்தத்தை செஞ்சு நல்ல மனிதர்களை காப்பாற்றுவதற்காகவாவது, உனக்கு இந்த சிம்மாசனத்து மேலே பற்றுதல் இல்லாவிட்டாலும், உனக்கு இந்த ராஜ்ய போகங்கள் சுகங்கள் மேலே ஆசை இல்லாவிட்டாலும், இந்த நல்ல அப்பாவி ஜனங்களை இந்த துரியோதனன்ட்டேந்து, இந்த துஷ்ட கேடுகட்ட இந்த துரியோதனனுடைய கூட்டத்திட்டேந்து பாவத்திற்கு அஞ்சாமல் துரோகங்களையும் வஞ்சனைகளையும் கெட்ட கர்மாக்களையும் செய்யக்கூடிய இந்த பேராசைக்காரர்களிடமிருந்து அப்பாவி ஜனங்களை காப்பாற்றுவதற்காகவாவது நீ யுத்தத்தை செய்ய வேண்டும். என் மேலே பாரத்தை போட்டுரு. நான் பகவானுக்காக செய்கிறேன், சாஸ்திரத்துக்காக செய்கிறேன், அவனுடைய கடமையை நான் செய்கிறேன். மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா. எனக்குள்ள அந்த பகவான் இருக்கார், அவருக்காக நான் செய்கிறேன். நிராசீஹி நிர்மமோ பூத்வா. எனக்கு சிம்மாசனம் வேணுங்கிற ஆசையை வச்சுக்க வேண்டாம். நிர்மமோ பூத்வா, நான் தான் கொல்றேன், நான் தான் ஜெயிச்சுட்டேங்கிற நீ ஆணவப்பட்டுக்க வேண்டாம். இதெல்லாம் விட்டுரு. அவன் கொல்ல சொன்னான், அவன் காப்பாற்ற சொன்னான், அவனுக்காக காப்பாற்றுறேன், அவனுக்காக கடமையை செய்கிறேங்கிற இந்த மனசில் இந்த மனோபாவனையை வச்சுண்டு, இந்த மனோபாவனைக்கு பேர் கர்மயோகம் என்ற பெயர். கர்ம யோகம். யுத்தியஸ்வ விகத ஜுவரஹா என்று சொன்னால் ஒரு நெருடல், ஒரு சங்கடம். ஆனால் இந்த நெருடல், சங்கடங்கள், பதட்டங்கள், சந்தேகங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு யுத்தத்தை நீ செய் என்றுகிறார். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாः ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தः முச்யந்தே தேபி கர்மபிஹி. யார் ஏமே மதமிதம் நித்யம், என்னுடைய இந்த அபிப்பிராயத்தை யார் புரிஞ்சுண்டு, என்னுடைய இந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு யார் பிரதிதினமும் ஒரு நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்களோ, பகவானுக்காக நான் செய்கிறேன், லோகத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன், லோகத்தில் கஷ்டம் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக துக்கம் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு யார் அனுஷ்டிக்கிறார்களோ, நல்ல கர்மாக்களை செய்கிறார்களோ, ஏமே மதமிதம் நித்தியம், என்னுடைய இந்த அபிப்பிராயத்தை புரிந்து கொண்டு பிரதிதினமும் யார் நல்ல காரியங்களை, பாராயணங்கள், அனுஷ்டானங்கள், நல்ல நல்ல ஆச்சாரங்கள், நல்ல நல்ல துஷ்ட விவகாரங்கள், கெட்ட கெட்ட நடத்தைகளிலிருந்து தன்னை விடுபட்டு கொண்டு, கெட்ட கெட்டதை குடிப்பது, கெட்ட கெட்டதை உண்ணுவது, கெட்ட கெட்டதை பார்ப்பது, கெட்ட கெட்ட நட்புகளை வைத்துக்கொள்வது, இதெல்லாம் இல்லாமல் நல்ல நல்ல கர்மாக்களை செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஸ்ரத்தாவந்தகா, என் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள். ஸ்ரத்தை என்று சொன்னால் நம்பிக்கை என்று பெயர். நம்பிக்கை என்று பெயர். ஸ்ரத்தாவந்தகா அனசூயந்தகா, பொறாமை இல்லாதவர்களாக. அனசூயந்தகா என்றால் பொறாமை இல்லாதவர்களாக. அவன் அவ்வளவு மேலே வந்து விட்டானே, அவன் சம்பாதித்து விட்டானே,
அப்படிங்கிற ஒரு பொறாமை இல்லாமல் பகவான் மேல நம்பிக்கையை வைத்துக்கொண்டு யார் செய்கிறார்களோ முச்சந்தே தேபி கர்மபிஹி, சீக்கிரமாக அவர்கள் ஞானத்தை அடைவதற்குண்டான நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். வெகு சீக்கிரத்தில் அவர்கள் ஞானத்தை அடைந்து விடுவார்கள். பற்றுதலிலிருந்து அவர்கள் விலகி நிம்மதியாக வாழ முடியும். ஏத்வேதத் அபியசூகிந்தः நானு திஷ்டந்தி மேமதம் சர்வஜான விமூடான்ஸ்தான் வித்தி நஷ்டான் அச்சேதசः. என்ன சுவாமி, உங்கள்கிட்ட நம்பிக்கை வச்சு இப்படி ஸ்ரத்தையாக பண்ணினா தான் அவளுக்குலாம் மனசு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இல்லை என்றால் என்னாகும்? ஏத்வே தத்து அபியசூயந்தः, இப்படி இல்லாமல் போட்டி பொறாமை அப்படிலாம் இருந்துட்டு ஆணவம் அகங்காரம் இப்படி இருந்து கொண்டு இந்த நல்ல கர்மாக்களை நல்ல நல்ல பூஜை புனஸ்காரங்கள் பாராயணங்கள் நல்ல புஸ்தகங்கள் படிப்பது நல்ல கோவில்களுக்கு செல்வது நல்ல தவம் இருப்பது நல்ல இருந்து இதில் யார் அனுஷ்டிப்பதில்லையோ சர்வஜான விமூடான்ஸ்தான், இந்த ஞானமே இல்லாமல் மூடர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ வித்தி நஷ்டான் அச்சேதசா, அவர்கள் நஷ்டங்களை அடைவார்கள், இழப்புகளை நேரிட வேண்டி வரும், மனசை சஞ்சலப்படுத்தி கொண்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வார்கள், புத்தியையும் மனசையும் அவர்கள் கெடுத்துக் கொள்வார்கள். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக நாராயண ஸ்ரீராம் சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி, அதாவது நமக்கு தோணும், என்னடா அது இவன் ஞானி சொல்கிறான், ஆனாலும் அவனும் நன்னா ரசஞ்சாதம் சாப்பிட்றானே, மோர் சாதம் சாப்பிட்றானே, வெறும் சாதம் மட்டும்தானே சாப்பிட வேண்டும், அவனும் வஸ்திரங்கள் உடுத்தி கொள்கிறானே, இப்படிலாம் நாம் அஜ்ஞானிகளைப் போலவே ஞானிகளும் இருக்கணும் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. ஞானிகளும் கூட அஜ்ஞானிகள் போலவே இருக்கிறார்களே என்று நாம் பார்க்கக்கூடாது. சதிருஷம் ஜேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி, ஞானியாக இருந்தாலும் கூட அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் கண்ணு வலிக்கும், அவருக்கும் வயிற்ற வலிக்கும், நடக்க நடக்க அவருக்கும் கால் வலிக்கும், எழுத எழுத அவருக்கும் கை வலிக்கும், பேச பேச அவருக்கும் வாய் வலிக்கும். அதெல்லாம் போயிடாது. சரீரத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குணங்கள் என்ன இருக்கோ அது அந்த வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்படியாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. ஆகையால் நான் எதை கட்டுப்படுத்திக்கணுமோ அதைத்தான் கட்டுப்படுத்திக்கணும். நான் ஞானியாக இருக்கிறதுனால நான் எதையும் பார்க்கப்படாது, கண்ணை முடிக்க முடியாது. கண்ணை திறந்து பார்த்தாலும் கூட பற்றுதலை குறைத்து கொள்ளலாம், பற்றுதல் இல்லாமல் நான் பழக்கப்படுத்தி கொள்ளலாம். எனக்கு ஞானம் எடுத்து ஆகையால் இனிமேல் பசிக்கக்கூடாது எனக்குன்னு அவன் பசியை கட்டுப்படுத்திக்கிறதோ பசிக்காக சாப்பிடாமல் இருக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. பிரகிருதிம் யாந்தி பூதானி, ஆகையால் இதெல்லாம் இயற்கை வசத்தால் நடக்கக்கூடியது என்று அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அதை அது மேலெல்லாம் பெருசாக கோபித்துக்க கூடாது, அதையும் கட்டுப்படுத்தணும்னு நீ ஆசைப்படக்கூடாது. எனக்கு ஞானம் எடுத்து தூக்கம் வரப்படாதே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஞானியாக இருந்தாலும் தூக்கம் வரும், ஞானியாக இருந்தாலும் பசிக்கும், இதெல்லாம் இருக்குது இயற்கை வசம். நிகிரஹா கிம் கரிஷ்யதி, அந்த விஷயத்தில் போய் நான் கட்டுப்படுத்திக்கிறேன்ட்டுலாம் நாம் சொல்கிறது வீண், அதில் பிரயோஜனம் இல்லை. இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. ஒரு விஷயம் சத்தியம், உனக்கு பசிக்கும், நீ சாப்பிடணும். ஆனால் பசிக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து ருசிக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. நல்லா ருசியாக சாப்பிடணுங்கிற அந்த பற்றுதல் கூடாது. அதுதான் உனக்கு ஆபத்தான சமாச்சாரம், ஆபத்தான விஷயம். இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே, அதுக்காக நம்ம பற்றுதல் இருக்குங்கிறதுக்காக கண்ணை தோண்டி வெளியில் எடுத்துட முடியாது, அல்லது கண்ணுக்கு ஒரு துணியை போட்டு முடிக்க முடியாது. ஏதாவது ஒரு சுகந்தமான வாசனைகள், ஒரு லட்டு பண்ணுறா அல்ல ஒரு பாயாசம் பண்ணுறான்னா மூக்குக்குள்ளே அந்த வாசனை போகத்தான் செய்யும். ஞானியாருங்கிறதுக்காக மூக்குக்குள்ளே வாசனை போகாமல் இருக்காது, சாப்பிடணுமேன்று தோணும். அதுக்கப்புறம் நாம் இங்கே கட்டுப்படுத்திக்கணும், இது மேலே பற்றுதல் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வியாமோகத்திலேருந்து விழாமல் தன்னை பாதுகாத்துக்கணும். இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே, அதெல்லாம் இயற்கை தான்ப்பா. இதில் நாம் மோகம் வச்சுக்கக்கூடாது, பற்றுதல் வச்சுக்கக்கூடாது, அதுக்கு நாம் பலி ஆகிடக்கூடாது. அதுக்கு பின்னாடியே போய் நான்
என்ன நான் இழந்து விடக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான் வச்சுக்கலாம். இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே, வெளியில் ஒரு பொருள், நம்மளுடைய கண்ணு மூக்கு காது இது ரெண்டும் ஒத்துக்கொண்டு சந்திச்சுக்கிறது, ஒன்று இழுப்பதுங்கிறது இயற்கை வசம். இதை நிறுத்த முடியாது. ஆனால் அதில் நம்ம மனசு அதில் பற்றுதலுக்கு ஆளாகிடாமல் நாம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். தயோர்ன வசமாகச்சேது, அதனுடைய அடிமையாகி விடாதே, நீ அதற்கு அடிமையாகி விடாதே. தயோர்ன வசமாகச்சேது ராகத்வேஷ வியவஸ்திதோ, ராகம் என்றால் பற்றுதல், துவேஷம் என்றால் அதை வெறுப்பது, கோபப்படுவது. இந்த ரெண்டுக்குமே நீ அடிமையாயிடாதே. ஒரு விஷயத்தில் பற்றுதல் வைக்கிறதும் தவறுதான், ஒரு விஷயத்தை வெறுப்பு காட்டுறதும் தவறுதான் அப்படிங்கிறார். அதனால் அது பாட்டு இருந்துட்டு இருக்கும், நீ பாட்டு தடஸ்தமாக தூஷ்ணியமாக சும்மா இருந்துரும். கோபப்படுறதும் வேண்டாம், ஆசைப்படுறதும் வேண்டாம். தௌஹ்யஸ்ய பரிபந்தினவு, இந்த பற்றுதல் வைக்கிறது, ஆசைப்படுறது, ஒரு வஸ்துவை வெறுக்கிறது, கோபப்படுறது, இது ரெண்டுமே உனக்கு முக்கியமான எதிரிகள். உனக்கு எதிரி யாருன்னு கேட்டால் நீ வைக்கக்கூடிய பற்றுதலும் ஆசைகளும், நீ வைக்கக்கூடிய வெறுப்பும் கோபமும், இதுதான் உனக்கு முதல் எதிரி அப்படிங்கிறார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத், ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹ. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா, தன்னுடைய ஜாதிக்கு, தன்னுடைய வயசுக்கு, தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு தனக்கு விதிக்கப்பட்ட என்ன விதிகள் உண்டோ அந்த விதிகளில் சொல்லப்பட்ட கர்மாக்களை நீ செய்தாலே போரும். அது குறைவாக இருந்தாலும் அது நிறைவான பலன்களை கொடுக்கும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா, சில குறைபாடுகள் இருக்கும், பரவாயில்ல, இருந்தாலும் கூட அது உனக்கு நிறைவான பலன்களை அது அளிக்கும். ஏனென்றால் உனக்காக விதிக்கப்பட்ட அந்த கர்மா, பிரத்தியாருக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை நீ பார்த்து அதை சமானப்படுத்திக்க கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாது, இந்த தர்மத்தை விட அந்த தர்மம் வசத்தியா இருக்கே அப்படின்ட்டு நீ அடுத்த வாழ்டைய பார்க்கக்கூடாது. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மாவை நீ செய்தால் அந்த உத்தமமான பிரத்தியார் செய்யக்கூடிய உத்தமமான கர்மாவிற்குண்டான பலன் உனக்கு தானாகவே சேர்ந்துவிடும். பரதர்மாத் சு அனுஷ்டிதாது, உனக்கு விதிக்கப்படாத கர்மாக்களை, பிறருக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நீ நன்றாக செய்தாலும் கூட உன் கர்மாக்களை விட்டு விடுவது அது நல்ல பலனை தராது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹ. ஆகையால் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை தான் செய்ய வேண்டும். இப்போ எதுக்கு இவ்வளோ விஷயம் பேசுகிறார்னா, க்ஷத்ரியர்களுக்கு சந்நியாசம்ங்கிறது கூடாது. கர்மாவை விட்டு ஒரு சந்நியாச காவி வேட்டியை துறவரம் பூண்டுகிறேன் அப்படின்னா க்ஷத்ரியர்களுக்கு துறவரம் விதிக்கப்பட்டதல்ல. அப்போ துறவரத்தினால் கிடைக்கக்கூடிய என்ன பலன் உண்டோ அந்த பலன் க்ஷத்ரியனுக்கு யுத்தம் செய்வதால் கிடைத்துவிடும். க்ஷத்ரியனுக்கு யுத்தம் செய்வதால் அவன் நல்ல நீதி மார்க்கத்தில் நீதி தவறாது நியாயமான வழியில் லோகத்தை காப்பாற்றுவதனால் துறவரம் பூண்டக்கூடிய பிராமணனுக்கு என்ன ஒரு உத்தம விஷயம் கிடைக்குமோ அது தானாகவே இவனுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹ. என்னைக்குமே உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நீ செய்வதுதான் உனக்கு நல்லதை தரும். பிறருடைய கர்மாக்களை பார்த்து நீ அப்படி ஏற்றத்தாழ்வை பார்த்து அதை அனுஷ்டிக்க கூடாது. அனுஷ்டித்தால் உனக்கு பயத்தையும் நிம்மதியின்மையையும் தந்துவிடும். அடுத்தது அர்ஜுனன் கேட்கிறார், அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூர்ஷா அனிச்சின்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. கிருஷ்ணா, இதெல்லாம் சொல்லறே சரியப்பா, அனிச்சின்னபி வார்ஷ்ணேய, இஷ்டப்படாட்டா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் அவனை இழுத்து பிடிக்கிறதே, அவனை செய்ய வைக்கிறதே, செய்ய தூண்டுறதே. சில பேர் சொல்லுவா இல்லையா, நானும் கட்டுப்படுத்திக்கணும் பார்க்கறேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை செய்ய வைக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் என்னை தூண்டுகிறது, ஏதோ ஒரு விஷயம் என்னை செய்ய வைக்கிறது. அனிச்சின்னபி, நான் இஷ்டப்படலை சுவாமி, நான் செய்யணும்ட்டு இஷ்டப்படலை, நான் அதை பண்ணணும்ட்டு பேசணும்ட்டு இஷ்டப்படலை, ஆனால் பேசிட்டேன், என்னை பேச வச்சிருத்து அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது மாதிரி அதகேன பிரயுக்தோ எம் பாபம் சரதி பூருஷா. எத்தனையோ மனுஷா சொல்கிறா,
நான் திருந்தணும் தான் ஆசைப்படுறேன், நான் நல்லது செய்யணும் தான் ஆசைப்படுறேன், ஆனாலும் என்னை ஏதோ ஒரு சக்தி அந்த பாபகர்மாவை செய்ய வைக்கிறது, கோபத்தை வரவழைக்கிறது, தூண்டுகிறதுன்னு கேட்குறா இல்லையா, அது ஏன் கிருஷ்ணா அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்கிறார். இந்த விஷயத்துக்கு உண்டான பதிலை அடுத்த பகவத்கீதை வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ. ஓம் சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமஹ. ஸ்ரீகுருभ्यो நமஹ. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन वद्वंसितमपुजुषकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम्